ஹலோ. ஹலோ. சொல்லுங்க 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 பிரதர் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 வருஷம் 20ஆம் தேதி வேலைக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம் நைட்டு. ஆமா ஆமா. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 557 கரெக்டுங்களா? ஆமா சார். ஓகேங்க. அதாவது 555 நாள் நம்ம வந்துட்டு பேசுறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. பட் மழை வந்துட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பேச முடியாமல் போயிடுச்சு. ஆமா சார். சரி, ஓகேங்க. ஸோ இன்னைக்கு பேசிடலாம். அதாவது 20/8/2026 வேலைக்கிழமை பேசிடலாங்க. இன்னைக்கு பேசிடலாம். சரிங்க. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். 557 இன்னைக்கு. அதாவது நிறைய பேர் சொல்றது உண்டு, சார் நான் ஒரு 10 டேஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டா போதும் சார், எனக்கு இந்த ஜென்மத்தில் வேற எதுவும் வேணாம் சார்னு வாங்க என்கிட்டயே. ஆமா ஆமா ஆமா. 10 டேஸ் ஏங்கன்னு சொல்லுவேன். இல்லைங்க, நான்லாம் வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் அவ்வளோதான் ஃபாலோ பண்ணுவேன் என் லைஃப்லயே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 7th 8th கிட்ட வரும்போது வந்து நான் கண்டிப்பாக தோத்துருவேன், ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஆமா 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 சார். பட் இப்போ வந்து ஒரு 10 டேஸ் ஆகுது நம்ம ஃபாலோ பண்ணணும் லைஃப்லன்னு சொல்லிட்டு நான் யாரோ ஏங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ கம்பேர் வித் அந்த பீப்புள்ஸோட இப்போ நீங்கள் வந்துட்டு மோர் தென் எவ்வளோ வந்துட்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ 557வது நாள் இன்னைக்கு. லைஃப்ங்கிறது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு பிரதர்? ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு லைஃப் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம எப்படி இமேஜின் பண்ணோமோ அதே மாரி இருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 30,000 ஒரு வேலை இப்ப கிடைச்சது. வாவ், சூப்பருங்க. பிரதர் கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு இருக்கு, வந்து தள்ளி வந்துடுறீங்களா பக்கத்தில்? ஓகே. காற்று கொஞ்சம் வர அடிச்சிட்டு இருக்கோங்க பக்கத்தில். ஓகே சரி. வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். இப்போ சொல்லுங்க பிரதர். ஏன்னா இது வந்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதனால தாங்க. ஆமா ஆமா. ஓகே. சரிங்க. 30,000ல வந்துட்டு இப்போ உங்களுக்கு புது ஜாப் கிடைச்சிருக்குங்களா? ஆமா சார். வாவ், சூப்பருங்க. ஆமா கண்டிப்பா. இது ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. இது எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி, பிசிக்கல் அதாவது உடல் ரீதியாக அங்கிருந்து ஆரம்பிங்க. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம முகம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தோற்றமா இருக்கு சார். இப்போ நீங்க ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிட்டீங்க இல்லையா வாட்ஸ்அப்ல? அது ஆமா. ரீசெண்டா எடுத்த போட்டோங்களா அது? அது ஒரு 50 டேஸ் இருக்கும் சார் முன்னாடி. ஓகே. அப்போ ஆமா. அது எப்படி சொல்றது, நார்மலா இல்ல சார். அது வந்து எப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி நமக்கு தன்னம்பிக்கைன்றது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு முன்னாடி இருந்ததை விட. அதாவது 180 டேஸ் நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்தேன், அப்ப விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தன்னம்பிக்கைன்னு. ஓகே. 180வது நாளை கம்பேர் பண்ணும்போது இந்த 557வது நாள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட காம்ப்ளெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த தோல் வந்து பளபளப்பா இருக்கு. அதே மாதிரி கிளாசி ஸ்கின் இருக்கு சார். கிளாசியா இருக்கு ஸ்கின். அப்புறம் வேற நிறைய சொல்லலாம். அப்புறம் கண்கள் வந்து நல்லா இன்னும் ஷைனிங்கா இருக்கு. அப்போ பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருக்கு. அதே சமயம் நிறைய சதை போடுது நிறைய. இது பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் கிளாஸ் ஜாயின் பண்ணனா குண்டாவனா சொல்லுங்கன்னுவாங்க. ஏதோ காத்தடிச்சாவே நான்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டடியா நிக்க மாட்டேன்றேன், காத்தே நான் தள்ளி விட்டுருது எங்க வீட்டுலன்னு சொல்லுவாங்க. ஆமா, பழைய வேலை செஞ்ச ஆபீஸ்ல நான் வரும்போது இருந்ததுக்கும் போகும்போதுக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க, நல்லா வெயிட் போட்ட, நீ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பாடி வந்து டைட்டா இருக்கு சார். மசில்ஸ் எல்லாம் இயற்கையாவே வந்து டைட்டா இருக்கு. அதாவது எக்ஸசைஸே பண்ணலன்னா கூட சொல்றேன். ஓகேங்க. ஆமா, இயற்கையாவே நல்லா டைட்டா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சார். ஆமா, நான் இப்பதான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நல்ல ரிசல்ட் தெரியுது. ஜிம்முக்கு நம்ம போனோம் அப்படின்னா இவ்வளவு லாங் ஸ்ட்ரீக்ல நமக்கு நினைச்ச மாதிரி பாடி வந்து எடுத்துட்டு வர முடியும். ஒரு
2 வருஷம் கழிச்சு வந்து சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இப்படி ம் இருக்கு. அது வந்து நம்ம 6 மாசத்துலயே அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ம் அவ்வளோ ஸ்பீடா வந்து நம்ம உடம்பு வந்து ரெக்கவர் ஆகுது. ம் அப்புறம் இது வரைக்கும் எனக்கு வந்து சளி காய்ச்சல் கூட கிடையாது சார். அதாவது சளி காய்ச்சல்லாம் வரும், ம் ஒரே நாள்ல சரியாயிடும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோர் தென் வந்துட்டு ஒரு 15-16 பீப்புள் சொல்லியிருக்காங்க என்கிட்டங்க. ஆ சார் நான் உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணேன், இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இதுவரையும் நான் எனக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலைங்க. ஒரு வயிற்று வலி, ஒரு ஜுரம், ஒரு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே இல்லைங்க. ஆமா ஆமா எங்கள் ரிலேட்டிவ்க்கு, எங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்கேன். பட் என்னுடைய செல்ஃபாக எனக்காக வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இதுவரையும் போகவே இல்லைங்கன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பா கண்டிப்பா. நான் எனக்கு ஞாபகமே கிடையாது. ம் ஸ்டார்ட் பண்ண இருந்து ம் ஒரு 2 வருஷம் ஆகும்போது நான் போனதே கிடையாது சார். ம் சில நேரம் மழையில நினைச்சா நமக்கு ஜுரம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா உடனே சரியாயிடும். இம்யூனிட்டின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ம் அதே மாதிரி உடம்புல எனர்ஜின்றது இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலேயே நான் வந்து மெடிடேஷன் வந்து 1 hour ஆக்கிட்டேன் சார் இப்போ டெய்லியும். ம் ஏன்னு சொன்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணல அப்படின்னு சொன்னா ம் அது நமக்கு ரீலாப்ஸுக்கும் தூண்ட வாய்ப்பு இருக்கு. அதனால அதே ம் மாதிரி கோவம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சார். அதாவது கோவம் அப்படின்னா தேவையற்ற கோவம் இல்லை, ம் தேவையற்ற கோவம் வந்து அதே மாதிரி மைண்ட் கண்ட்ரோலா இருக்கு. அதே சமயம் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓகே, அதாவது கோவம் வராது, வந்தா போவாது அந்த மாதிரி. ஆமா, ம் அதாவது நமக்கு மைண்ட் கண்ட்ரோல் நிறையவே இருக்கு முன்னாடியை விட. எல்லா ம் எமோஷன்ஸும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ம் ஆஹ் அதே சமயம் நம்ம இப்போ ஒரு ஒரு அநியாயம் நடக்குது, சம்திங் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ம் அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுற கோவம்ன்றது வந்து அதிகமாக ரொம்ப இருக்கும். அதிகமா இருக்கு. ஆ ஆமா, அது அது வந்து நம்மளால நமக்கே தெரியல, ம் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோமா அப்படின்னு சொல்லி. ம் அதே மாதிரி ரொம்ப இயல்பா யாரு கூட வேணா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. ம் இப்ப என்னோட பாத்தீங்கன்னா ஆபீஸ்லயே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ம் அதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கவங்க தான் பேசுவாங்களே தவிர்த்து வேற இருந்து வரமாட்டாங்க. ஆனா இப்ப எனக்கு வந்து இப்ப நான் கேன்டீன் போறேன், லஞ்ச் போறேன் ம் அப்படின்னா ம் நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அவங்களே ம் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ம் அதே மாதிரி நம்ம இயல்பா வந்து பேச முடியுது அவங்க கிட்ட. ம் ரொம்ப ஒரு முரண்பாடுன்றது இல்லை, சுத்தமாவே இல்லை. ம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்ற நம்ம நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், அது நமக்கு தெரியும். ம் சுத்தி இருக்கவங்களுக்கும் அது தெரியும். அதனால வந்து நிறைய எரிச்சல்கள், பொறாமைகள் அது வந்து நிறைய இருக்கு. அதாவது முன்னாடி இருந்ததை விட சொல்றேன். ம் நம்ம ஸ்ட்ரீக் அதிகமாக அதிகமாக வந்து நம்ம முன்னாடில இருந்தே நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, நோட் பண்றவங்க வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இழந்துருங்க சார் இதனாலே. ம் அந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம அதிகம் போக போக ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மியாயிடுவாங்க. ம் இதை வந்து நான் நோட் பண்ணேன். ம் ஆமா சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்து நமக்கு தப்பு நடக்காத அளவுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற கடவுள்னு நான் நினைக்கிறேன். ம் அது அந்த ஹெல்ப் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. அதாவது ஒரு தப்பு நடக்குது, இப்ப ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே தெரியுது நமக்கு. ம் அதெல்லாம் நான் வந்து நிறைய நோட் பண்றேன். அப்புறம் வந்து நமக்கு வர கனவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கு சார். இந்த விவிட் ட்ரீம்ஸ் இருந்தவங்கல்ல, ம் அந்த மாதிரி டெய்லியுமே ஒரு நாள் தவிராம டெய்லியுமே அந்த கனவுகள் வந்து வித்தியாசமா இருக்கு, சாதாரணமா இல்ல. ம் அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நமக்கு நிறைய டோர்ஸ் வந்து திறக்குது. வாவ், சூப்பருங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா லாங் ஸ்ட்ரீட்ல வந்த எல்லாருமே அது சொல்லியிருப்பாங்க. ம் அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த கண்கள் திறக்குது சார் கொஞ்சம் கொஞ்சமா. வாவ் வாவ், சூப்பருங்க. ஆமா. அப்புறம் எல்லாத்த பத்தி நமக்கு ஜென்ரலா வந்து நாலேஜ் வந்து நிறைய அதிகமாகுது. ம் கிரியேட்டிவிட்டி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆமாங்க. புது புது விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபடுத்து பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அது ஈடுபடுத்துது. ஏன்னா அதுக்கு ஒரு வழி இல்லை.
ம். அந்த எக்ஸஸ் எனர்ஜி வந்து அதை அப்படியே ஈடுபடுத்தி கொண்டு போயிடுது நம்மள. ம். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நான் 2 வேலை பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ம். 2 வேலை பார்த்தேன், பிளஸ் ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன் நடுவில். ம். அப்ப பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி இருக்கும், அதே சமயம் நம்ம டயர்டும் ஆக மாட்டோம். காலையில இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் நாள் ஃபுல்லா. ம். ஆமா. அப்ப அது வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து ம். இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம, அதாவது நம்ம லெவல்ல இருக்கான் அவன் எந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்காம முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய எரிச்சல்கள் வரும். ம். ஏன்னா இந்த ஸ்ட்ரீக் வந்து நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு 1% சொல்லலாம். 1% கூட இல்லை, 0.5 அந்த மாதிரி இருக்கும். ம். நம்ம 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா, 3 இயர்ஸ்ன்றது அரை சித்தர்கள் சொல்லுவாங்கல்ல, ம். அது மாதிரி நம்ம பாதி சித்தர்கள் அது மாதிரி தானே. 3 இயர்ஸ் அவ்வளோ லாங் நம்ம ம். போனோம் அப்படின்னா ம். கண்டிப்பா எரிச்சல் பொறாமைன்றது வரும். அதை நான் நோட் பண்ணேன். ஆமா. ம். அதே மாதிரி நம்மளோட முகத்துல வந்து தேஜஸ் வந்துருச்சு அந்த ஒரு வருஷம் தாண்டும் போது. ம். நல்ல நல்ல க்ளோ சார். ஓகே, ஓகேங்க. ம். ஆமா. அது வந்து எப்படின்னா, நம்ம என்ன காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாலும் அது வராது. கண்டிப்பா, அது உண்மைங்க. எவ்வளவு ஆமா, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த தேஜஸ்ன்றது வரவே வராது. அது வந்து கிரீம் தடவி நம்ம வந்து அந்த எப்படி சொல்றது, சர்ஃபேஸ் லெவல்ல நம்ம கொண்டு வரலாம். ம். ஆனாலுமே அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்க, சூப்பருங்க. ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க. இது அதாவது இப்போ நீங்க ஆ என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இது ஞாபகத்துக்கு வருதுங்க இந்த விஷயம். ஆ நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு 1 இயர் ஜெர்னி வந்து தாண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஆ லாஸ்டா என்கிட்ட கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. நானும் வந்துட்டு கூட வந்துட்டு கூப்பிடுறாங்க என்ன, நானும் போட்டுமான்னு என்கிட்ட கேட்டாரு. ஆ என்னமோன்னு தெரியலைங்க, எனக்கு என்னமோ நான் உடனே சொல்லிட்டேன், இல்ல வேணாப்பான்னு சொல்லிட்டேன் நான். ஆ அதாவது மனசுல அந்த விஷயம் எனக்கு வந்து தோணுது, வேணான்னு சொல்லிட்டு வருதுன்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு உடனே. ஓ ஓகே. சார் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க சார், நான் போய் ஆகணும் சார்ன்னாங்க. இல்லப்பா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசுல தோணுது, ஆ நான் அதனால தான் வேணான்னு சொல்றேன். அதனால வந்துட்டு நீங்க போகாதீங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நான். ஆ ஆ சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பர்சனுடைய அவரோட ஃப்ரெண்டோடைய அப்பா, இந்த 2 பேரும் வந்து இவர் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. என்னப்பா வீட்டுக்கெல்லாம் வர, எல்லாமே வந்து சாப்பிட்ற, தூங்குற, வெளில எல்லாம் வர, நீ குடும்பத்துல ஒருத்தன்பா, நீ வாப்பா வீட்டுல ஒருத்தன்பான்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறாங்க. சரி சரி. சரி, இவ்வளவு கம்பல் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து போகாம இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி இவர் போயிருக்காரு. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்துட்டு 1 இயர் தாண்டி ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி. இவருடைய ஃப்ரெண்டு ஜர்னிக்குள்ள இல்ல. ம் பட் ம் இருந்தாலும் வந்து சம்திங், பொண்ணு பார்க்க போறோம், கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ம் முடியெல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பியூட்டி பார்லர் போயிருக்காரு. அதாவது மென்ஸ் பார்லர். ஓகே ஓகே. 7,000 ருபீஸ் செலவு பண்ணி ம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஃபேஷியல் பண்ணிருக்காரு. ஓ ஓகே. அந்த நீராவியில வந்துட்டு ஃபேஸ் வந்து காமிச்சு, ஆ அதுக்கப்புறம் ஒரு சில மாஸ்க் எல்லாம் போட்டு, ஒரு சில க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி, ஆ நிறைய வந்துட்டு ப்ராசஸ் இருக்கு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. ஆ ஒரு வாட்டி அந்த ஸ்கின் டோன் நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து அந்த தேஜஸ் முகத்துல இருக்குமா. ஓ சரி சரி. இவர் வந்து பியூட்டி பார்லர் போறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. ம் அந்த டயர்ட்னஸ், அந்த கில்ட்டி, அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே வந்துட்டு முகத்துல வெளிப்பட்டுனே தான் இருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. 2 நாள் கழிச்சு வந்துட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு 7,000 ரூபா கொடுத்து பணம் செலவு பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ம் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ம் பொண்ணு மாப்பிள்ளையோடைய முகத்தை பார்க்கறத விட மாப்பிள்ளை பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் முகத்தை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்குது. அதாவது என்கிட்ட அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, சார் இது மாதிரி ஆயிடுச்சுங்க சார். நான் தான் சொன்னேன் போகாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டேன். அதாவது எனக்கு தோணுது போக வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளைய ஒரு முறை பார்த்தா, இவர் ஃப்ரெண்டை வந்துட்டு 3 முறை பார்த்துருக்குது. பொண்ணுடைய அம்மா சொல்லியிருக்காங்க அவர் தான் மாப்பிள்ளமான்னு சொல்லிட்டேன்ட்டு. ஐயோ. சரியா அப்படியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அப்புறமா அடுத்தடுத்து வந்துட்டு பேசியிருக்காங்க. பட் என்ன விஷயம்னா, இந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மேல வந்துட்டு ஃபோக்கஸ் நிறைய போயிருக்கு பாருங்க. நாட் ஓன்லி அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து அந்த ஃபேஸை பார்த்துருக்காங்க. ஆமா ஆமா. ஒருத்தர் கேட்டிருக்காங்க,
மாப்பிள்ளையோட நீங்க நல்லா இருக்கீங்களாப்பான்னு சொல்லிட்டு ஆமா 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 இவர் என்கிட்ட சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அது பெருமையாவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்குது. இல்ல அது ஆமா அதுதான் நான் சொல்றேன். நீங்க ம். முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஆ, நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருப்போம், நமக்கு கிளிக் ஆயிடும் நிறைய விஷயம், ஆ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிளிக் ஆகாது. இதனாலே நிறைய சண்டைகள் பிரிவினைகள் வரும். ம், அதனாலதான் இது மாதிரி நடந்திருக்கு சார் உண்மையிலேயே. அதனாலதான் வந்து ஒரு போட்டியா தான் நம்ம பார்ப்பாங்களே. ம். எங்கேயுமே ஒரு போட்டியா நம்மளை பார்த்து வந்து ஹேட் பண்ணுவாங்க. அது ஆமாங்க. வந்து ஆரம்ப சொல்லுங்க ம். சொல்லுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க. ஆ மாப்பிள்ளை கூட ஒருத்தர் வந்தாரு. அவரு யாருன்னு சொல்லிட்டேன்ட்டு. ஆ பொண்ணோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு மாப்பிள்ளை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆ அப்புறம் பொண்ணே சொல்லியிருக்கு, இல்லம்மா மாப்பிள்ளையை விட அவர் கூட வந்தவர் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருந்தாரு. ம் பொண்ணுடைய அம்மாவும் பொண்ணு வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் நல்லா ஓப்பனா பேசிக்குவாங்க. ம் ஸோ மாப்பிள்ளை கூட வந்தவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு. ஆமா அந்த ஆமா 1 இயர் ஜர்னிங்கிறது அங்க கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் ஆகி தெரியுது பாருங்களேன். கண்டிப்பா. ஆமா சார். ஸ்கின் டோன் வேணா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர்த்து அந்த கலை இருக்கு இல்லையா, தேஜஸ் அது முகத்துல வந்து அந்த ஒரு பொலிவு, அந்த கலையை ஒரு நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தேஜஸ் தான் மெயின் விஷயம். ஆமா அந்த க்ளோ மெயின் விஷயம். நம்ம ம், வந்து கருப்பாவும் இருக்கலாம். ம். கருப்பா இருந்தாலுமே அந்த க்ளோ தனியா தெரியும். அது கருப்பு வெள்ளைன்றது விஷயம் இல்லைங்க. ஆமா இங்க வந்து மெயின் என்னன்னா வந்துட்டு முகத்துல கலை தான். கலை கலை அதான் ஆமா அதான் சொல்றேன். அது ஏன்னா வந்து கருப்பு பார்த்துட்டே இருக்கணும் போல. வெள்ளைங்கிறது நம்ம ஜீனு, நம்மளுடைய மெலனின் அது ஆ அப்படி வர்றது. பட் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு, இங்க வந்து கருப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா வேற விஷயம். ம் ம் பட் அந்த முகம்ன்றது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். ஆமா. இல்ல நம்ம வெள்ளையாவும் ஆகும் நடுவுல. ம், ஏன்னா ம், ரத்த ஓட்டம் நல்லா ஆகி வெள்ளையாவும் ஆகும். ம், கருப்பான நிறம் மாதிரி வெள்ளையாகும். அதே ம், சமயம் க்ளோ வந்து என்ன மேக்கப் பண்ணாலும் வராது. ம், அது வந்து தனியா நமக்கு தெரியும். அதான் நம்ம எப்படின்னா உலக அழகுன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது தனியா நம்ம தெரியும். அதுதான் சொல்றேன். ஓகே, ஓகேங்க. ஆமா நெக்ஸ்ட் விஷயம் உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆமா எந்த மாதிரி மாற்றம் பார்க்குறீங்க? தூக்கம் ஆமா சார். அதான் நிம்மதியான தூக்கம். ம், வெறும் 5 மணி நேரம் 6 மணி நேரமே போதுமானதுதான். ம், அது எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தேன். எப்பவுமே நான் டயர்டா இருந்து எனக்கு ஞாபகமே இல்லை காலையில எந்திரிக்கும் போது. ம், கோல்டு ஷவர் பண்றதும் அதுவும் தனி பெனிஃபிட் தரும். ம், ம், ஷவர் அப்புறம் மெடிடேஷன் ம், அப்புறம் நோ நோ ஃபேப்பு ம், எல்லாமே நமக்கு வந்து ஒரு வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே நம்ம சொல்றேன் அதை தவிர்க்க முடியாத ஒரு முகம் சொல்லுவாங்கல்ல, தவிர்க்க ம், முடியல. ம், அது வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து வலி உண்டு போனோம். அதே சமயம் எந்த அளவுக்கு வலி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பகையும் வரும் சேர்ந்து. ம். அந்த மாதிரிதான் இருக்கும். ம் ஓகேங்க. இது வந்து நான் ஜென்ரலா இந்த ஃபீட்பேக் பேசும்போதெல்லாம் கேட்குற ஒரு கேள்விதான். சொல்லுங்க. இன்கேஸ் வந்துட்டு நீங்க இந்த கிளாஸுக்கு வரவே இல்ல, இந்த ஜர்னிய ஃபாலோ பண்ணவே இல்ல இப்போ அப்படின்ற பட்சத்துல, இன்னைக்கு உங்க லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களால வந்துட்டு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுங்களா? இப்படி அதே மாதிரி தான் இருந்திருக்கும் சார். அதே ம். மாதிரி தான் இருந்திருக்கும், அதோட மோசமா இருந்திருக்கும். அதாங்க உண்மையே. ம். ஆமா. ஒருவேளை நம்ம சொல்லுவாங்கல்ல இப்ப இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ம். ஜிம்முக்கு போறோம் அப்படின்னா ஓரளவுக்கு, ஆனா இந்த லெவலுக்கு நம்ம வந்து வளர்ச்சி வராது. ம். ஆமா இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ம். இது வந்து நம்ம 20 வருஷம் 10 வருஷம் பண்றவங்களுக்கு அது லேட்டா தான் வரும். ம். ஆனா ஒவ்வொரு 6 மாசத்துலயும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடைக்கும் நமக்கு. ஒவ்வொரு ம். 6 மாசத்துலயும் சொல்றேன். ம். ஆமா இப்போ வந்து உங்களுக்கு 555 அப்படிங்கிற பட்சத்துல 1.5 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க. ஆமா சார். ஆமா ஸோ 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை நிலைங்கிறது வேற. ஆமா கண்டிப்பா. பட் இப்போ வந்துட்டு வேற. இதே போல இன்னைக்கும் 2027, 2028 அந்த மாரி போக போக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பாங்க. கண்டிப்பா ஆனா கண்டிப்பா. ஒண்ணு, ஒருத்தருக்கும் இந்த ஜர்னிய ஃபாலோ பண்ணும்போது இனிஷியலி ஃபாலோ பண்ணும்போதுன்றத விட, இந்த ம் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு தடை வரும். அது ஆமா மேபி ஆமா ஆமா. டைம் ரீதியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ரீதியா இருக்கலாம், மைண்ட் ரீதியா இருக்கலாம். ம் ஏன் உங்களுக்கே தடை வந்துச்சு. நானே வந்து உங்கள ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டேன் கிளாஸுக்கு. ஆமா சார். அதுக்கப்புறம் இல்ல நான் வர்றேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆமா சார். தடை அப்படிங்கிறது வராம யாருமே வரலைங்க உண்மையாவே.
கண்டிப்பா. சின்ன தடைங்கிறது ஒரு நிமிஷம் வந்து போயிடும். போயிடும். ஆமா. ரொம்ப 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 ரேர் கேஸ், ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். சில பேர் மட்டும் தான் தடை வராது. ஆமா, ஆமா. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத் கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கு. அது ரொம்ப ஒண்ணு அதெல்லாம் கோடியில ஒண்ணு தாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. பட் மேக்ஸிமம் வந்துட்டு தடைகள்ங்கிறது வந்துட்டு வரதான் செய்யுது எல்லாருக்குமே. கண்டிப்பா சார். சரி okay. உங்க கூட பழகக்கூடிய மக்கள், நீங்க உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ம். சர்க்கிள், உங்க நெய்பர்ஹுட், உங்களுடைய ம். கொலீக்ஸு, ஸோ ம். அவங்களுடைய பழக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு? அதாவது எப்படி வந்துட்டு அவங்க வந்து உங்கள்ட்ட பழகுறாங்க? நீங்க எப்படி அவங்கள்ட்ட வந்துட்டு பேசுறீங்க? அதுல ஏதாச்சும் மாற்றம் ஆ அப்படிங்கிறது தெரியுதுங்களா? மாற்றங்கள் இருக்கு சார். இப்போ ம். வந்து நம்மள வந்து மரியாதையா நடத்துறாங்க. ம். அது வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி 6 மந்த்லயே நடந்தது தான். ஆனா ம்ஹ்ம். இருந்தாலும் இப்போ வந்து கூடுது. மரியாதைன்றது கூடுது. ம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சைலன்ட்டா ஆயிட்டாங்க சார். அதாவது எ எப்படி சொல்றது? ஒரு ஒரு பயம் சொல்லுவாங்க இல்லையா? ம். அது வந்து எதனாலன்னு எனக்கு தெரியல. அந்த ஆறானாலயா? ம். இல்ல எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஒரு சின்ன பயம் வந்து இருக்கு. நர்வஸ் ஆவாங்கல்ல. அந்த ம். மாரி ஒரு நர்வஸ் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ம். சரி நர்வஸ் ஆகுறாங்க. அதே ம். சமயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா யார் இருப்பா அப்படின்னு சொன்னா, ஓப்பன் மைண்டடா இருப்பாங்கல்ல. ம். அவங்க வந்து தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு நேரோ மைண்டடா நெகட்டிவ் வைப்ரேஷன்னா நம்ம செட் ஆகாது. ம். ஆமா. அது வந்து நமக்கு செட் ஆகாது. கொஞ்ச நாள்லயே அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதாயிருது. ம். நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அதான். அது வந்து நெறைய டிபெண்ட்ஸ் அவங்களோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி அத பொறுத்து தான். ம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அடையாளமே தெரியாம மாறுனேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க சார். 1 வருஷம் முன்னாடி பழகுனவங்க. அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ம். ஆ என்ன நடக்குது உன் லைஃப்ல அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு, அப்புறம் வந்து நாங்க சந்திச்சபோது அவங்க வந்து அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. ம். ஏன்னா ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம். அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 2 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோஸ்லாம் கூட இருக்கு சார் என்கிட்ட. ம். அது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி எடுத்திருப்பேன். அப்ப இருந்ததை விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இளமையா இருக்க மாதிரி இருக்கு. ம். அப்ப நம்ம அந்த ரீலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஏஜ் வந்து அதிகமா தான் காட்டும். வயதான தோற்றம் தான் இருக்கும். ம். ஆனா நம்ம வந்து 1 வருஷம் நமக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ம். அந்த ஏஜ் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் கம்மியான மாதிரி தான் இருக்கு. குறைஞ்ச மாதிரி. குறைஞ்ச மாதிரி இருக்கு. ம். அது வந்து கிளாசி ஸ்கின்ன்றாங்கல்ல அது மாதிரி ம். கிளாஸியா இருக்குது முகம். ம். சின்ன வயசுல கூட டீனேஜ்ல கூட அப்படி கிளாஸியா இருந்தது கிடையாது. ம். பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாஸியா இருக்கு. வாவ். ம். அதே மாதிரி சைல்டு ஃபேஸ் பேபி ஸ்கின் சொன்னேன்ல அது மாதிரி ம். ம். ஸ்கின் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கு. தொட்டு ம். பார்க்கும்போது அவ்வளவு சாஃப்டா இருக்கு. ம். அது மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கு சார். நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. புது ஷர்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்குமே அப்பவே நம்மள வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். நல்லா இருக்கு ட்ரெஸ், நல்லா இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா ஆயிருக்கு. இன்ட்யூஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி முக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மன நிம்மதி அப்படின்றது இந்த ஜேர்னில வந்துதான் நமக்கு கிடைச்சிரும். மன நிம்மதி அப்படின்றது இருக்கு சார் நல்லாவே. அதே மாதிரி எனர்ஜின்றது வந்து ஏறிக்கிட்டே இருக்காது. நம்ம ஏறிட்டே இருந்தோம்னா எப்படி சொல்றது, நம்ம சூப்பர்மேன் மாதிரி தான் ஆயிடுவோம். ஏறிட்டே இருக்காது. அது வந்து ஒரு நாள் குறையும். குறைஞ்சு அப்புறம் திருப்பி மேல வரும். ஆமா அந்த மாதிரி நாட்களும் இருக்கும். நம்ம எனர்ஜி வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் சில நாள். ஒட்டுமொத்தமா உங்க லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அற்புதமா போயிட்டு இருக்குங்க இப்போதைக்கு. ஆமா சார். ஆமா சார். அப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து தண்ணி கேன் கூட தூக்க முடியாது சார் ஃபர்ஸ்ட்லாம். அந்த 20 லிட்டர் ஸ்கேன். ஆமா. தண்ணி கேன் கூட நம்மளால தூக்க முடியாது. இப்ப நான் வந்து 2 கிலோமீட்டர் ஜாகிங் கூட ஓடுறேன் சார் டயர்டே இல்லாம. ஆமா. இப்போ காலையில உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃப்ரெஷ்னஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதே ஃப்ரெஷ்னஸ் சாயங்காலம் இருக்கும் அப்படியே. ஆமா.
அது நல்லா ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த டயர்டுங்கிறது இருக்காது. ஃப்ரெஷ்னஸ் அங்கே அப்படியே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கும், முகம் வந்துட்டு ரொம்ப வந்து டல் ஆகிட்டுருக்கும், வாடி போயிட்டுருக்கும், டயர்டாக இருப்பாங்க. ஆமா பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்த எனர்ஜி லெவலுங்கிறது இருந்துச்சோ அதே எனர்ஜி லெவலுங்கிறது ஈவினிங்கும் இருக்கும், நைட்டும் அதே தான் இருக்கும். ஆமா எனர்ஜி ட்ராப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமா அது நம்ம என்ன க்ரீம் யூஸ் பண்றோம்னு பாக்குறதுக்குன்னு சில பேர் இருந்தாங்க சார். என்ன ம். இவர் என்ன பண்றாரு, கண்ணு கீழே கருவளையத்தை மறைக்க ஏதோ ஒரு போடுவாங்களாமே, ம். அது பிக்மெண்டேஷனா என்னமோ சொன்னாங்க. ம். அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணலாம இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு புரியலையே அப்படி அப்படி இப்படின்லாம் பேசிப்பாங்க. பேசினது என் காதுக்கு வந்துருக்கு. ம். ஆமா சார். இல்ல அது ஸ்ட்ரீக் ஏற ஏற நமக்கே வந்து நமக்கே நம்ம தானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ம். நம்ம தானா அப்படி. ஏன்னா அதே மாதிரி இந்த ஜாப் போன்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அது நல்லா நல்லா ஷார்ப்பா இருக்கு. ம். அப்படி அப்படி இல்லை. அதாவது எலும்பு வளர்ச்சி கூட நமக்கு வந்து நல்லா ஆகுது. ம். அது எப்படி சொல்றது, அந்த ஒரு மேஸ்குலின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆண்மை அதிகமா இருக்க முகம், அது வந்து நம்ம இயற்கையே அது அப்படியே பாடியே வந்து செட் பண்ணுது. அது மாதிரி அந்த எலும்பு வளர்ச்சி, அப்புறம் தாடி வளர்ச்சி, அப்புறம் எல்லாமே அதிகமா இருக்கு. முடி வளர்ச்சி, அது எல்லாமே நிறைய இருக்கு. ஃபாஸ்டா இருக்கு ரொம்ப. சூப்பர் சூப்பருங்க. அதாவது இந்த ஜர்னிக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய மைனூட்டான விஷயங்களையும் நீங்க வந்து நோட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஆமா, நம்ம இல்ல அது நோட் பண்றதை விட அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டைஜஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது நம்ம ரீலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட டைஜஷன்ல அது வந்து நம்ம குறுக்க வந்து நம்ம ரத்தத்தோட குவாலிட்டி வந்து கெடுக்கும். அது வந்து எனக்கு இப்பதான் புரியுது. இப்போ நம்ம டைஜஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால நம்ம பிளட்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதை நான் நோட் பண்ணேன். டைஜஷனை வந்து உண்மையிலேயே கெடுக்கும். ரீலாப்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஜீரணமே ஆகாது ஒழுங்கா. ஜீரணத்துக்கு சக்தி இருக்காது ஃபர்ஸ்ட். அது மாதிரி நிறைய நோட் பண்ணோம்னா நம்ம நிறைய சொல்லலாம், நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆமா. ஓவரால் என்ன சொல்ற வரேன் அப்படின்னா, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு முகம் சொல்லுவாங்கல்ல. இல்ல இல்ல இதை தவிர்க்க முடியல. அதாவது நம்ம இவ்வளவுதான் அவாய்ட் பண்ண முடிஞ்சாலும் முடியல. ஒரு டைம் 2 டைம் ஏதோ வித்தியாசமா இருக்கு சொல்லி பாக்குறேன். அது மாதிரி கண்டிப்பா நான் அது வந்து சொல்லுவேன். ஆமா, சூப்பருங்க. ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாதுங்க. கிடையாது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து 600 டேஸ் 700 டேஸ் 1000 டேஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வரும்போது இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 100 டேஸுக்கு வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 100 டேஸில் வந்துட்டு சில மாற்றங்கள் நடந்திருக்கும். அதே பர்சன் ஒரு 200 டேஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் போன முறை நடந்த மாற்றங்களை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான மாற்றங்கள் இந்த வாட்டி நடந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஒரு பிரதர் வந்து அவர் வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காருங்க. ஃபாரின்லேருந்து என்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. 4 ஃபீட்பேக்கு 5 ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு இதுவரையும் அவருங்க. ஓகே. லாஸ்டா வந்து 1000 டேஸ் ஜர்னின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் போட்டிருந்தோம் ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர். ஆமா, பார்த்தேன். அந்த 1000 டேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் லைஃப்ல வந்து ஒரு பெரிய நல்ல அற்புதங்களை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸுக்கு வந்து கலந்துக்கிட்டு ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் லைவ் வந்து நல்லா இருக்குங்க. அது வரையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த சந்தோஷத்துக்கு வந்து ஒரு ஈடிணை அப்படிங்கிறது எனக்கு இல்லைங்க. இப்போ நான் ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு பர்சன் கிளாஸ்ல வந்து ஜர்னியை ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்காரு அப்படின்றது வந்து இதை விட அது சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா. ஏன்னா
ஒரு காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப வந்துட்டு மனம் நொந்து, ம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன்ல வந்து இருந்து, அதுக்கப்புறம் ம். ஜர்னிய ஃபாலோ பண்ணி, இப்போ லைஃப் நல்லா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாருன்னா, ஸோ ம். நம்ப வந்து அவர் லைஃப்ல வந்துட்டு ஒரு மாற்றத்த குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அது சந்தோஷமும், அது பெருமையும் கூட. அதான் ஒரு விரக்தியிலே வாழ்ந்து ம். சூசைடல் தாட்ஸ்லயே இருந்த ஒரு நபர் ம். இன்னைக்கு வாழ்க்கைனா இதுதான். ம். அதாவது எப்படி ஒரு அஸ்திபாரம் போட்டாச்சு. ம். ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அஸ்திபாரம் போட்டாச்சுன்ற மாதிரி தான். ம். போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம், நிம்மதியா வாழ்க்கையை விரும்பி வாழ்றாருன்னா அது எப்படி இருக்கும்? இப்ப ம். யோசிச்சு பாருங்க ரெண்டுத்துக்கும். கரெக்ட்டுங்க. அது வந்து இரவு பகல் அந்த மாதிரி தான். ம். ம். அது விரக்தியிலே தான் சார் இருக்கும். நம்ம என்னதான் இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு ரீலப்ஸ் இல்ல மாசத்துக்கு 2, 3 அப்படி இருந்தாலுமே ம். ஒரு விரக்தின்றது நமக்கு வரும். லைஃப் மேல ஒரு விரக்தி வரும். ம். சொல்றேன். அது அளவா இருந்தாலுமே வரும்னு சொல்றேன். ஆமாங்க, ஆமாங்க. நம்ம உயிர் சக்தி அபரிமிதமா உடம்புல இருக்கும்போது அதெல்லாம் நம்ம தொடாது. ம். ஆமா. சரி, ஓகேங்க. ஸோ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசி ஃபீட்பேக் குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஓகே. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. சரிங்க சார். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். பை பிரதர். குட் நைட். தேங்க்யூ. பாய் சார்.